ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் த ஃபேமிலி. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், நல்லா இருந்தாருங்க, 40 வயசு தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார், 32 வயசு தான் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டார். இத்தனைக்கும் தமிழ்நாடு வேறு ஆல் இண்டியா லெவலில் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் நம்பர் 1 வேறு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் 2 பேருக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு 520 ரூபா ப்ரீமியம், அவ்வளோதான். ஒரு மொபைல் சார்ஜே இன்றைக்கி அந்த அளவு ஆயிடுது. அந்த ப்ரீமியம் கட்டினீங்கன்னா 10 லட்சம் உங்கள் லைஃப்பை கவர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு காரணம், இன்ஃபெக்ஷன், ஆக்சிடெண்ட்டு, எந்த காரணத்துக்காக நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சம் சேரும். நம்மளா போய் ப்ரைவேட்டில் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னா பல ஆயிரங்கள் கேட்பாங்க. அதை விட இந்த மாதிரி சப்சிடைஸ்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த ஒருத்தர் அந்த குடும்ப தலைவரோ இல்லை தலைவியோ தவறிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு தான். ஆனால் அந்த ஒரு கஷ்டமான தருணத்தில் ஒரு 10 லட்ச ரூபா வந்ததுன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு சில வருஷங்கள் அந்த குடும்பம் செயல்படுறதுக்கு அது ரொம்ப பேருதவியாக இருக்கும். அதனால் இதை ஒரு செலவாக நினைக்காதீங்க. இது கவர்மெண்ட்டே கொடுக்குற ஒரு சப்சிடைஸ்டு ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் போய் 520 ரூபா ஸ்கீம் அப்படின்னு கேட்டாலே இந்த 10 லட்சம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பல குடும்பங்கள் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பாராத மருத்துவ செலவு வந்துருச்சு, முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தமிழக அரசு சார்பிலையும் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எலிஜிபிளான்னு போய் பார்த்து அதில் என்ரோல் பண்ணிவிடுங்க. சப்போஸிங் நீங்கள் ஒரு 20,000க்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்கீமுக்கு பதிலாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கம்மியான ப்ரீமியம் கட்டி ஒரு 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு டாட்டா இல்லைன்னா பஜாஜ் 2 கம்பெனிஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வழங்குறாங்க, நாங்கள் அதில் என்ரோல் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் நான் திருப்பி போஸ்ட் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே தான் நமக்கு சப்சிடைஸ்டு ப்ரீமியமில், அதாவது கம்மியான ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு நமக்கு கிடைக்குது. இதே 5 லட்சம் ப்ரீமியம் நீங்கள் ப்ரைவேட்டாக போய் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை விட பல மடங்கு ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க. ஆனால் பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த மாதிரி கம்மி ப்ரீமியம் எடுக்கிறது தான் முடியும். ஸோ நம்ம பெருசாக சில பேர் சொல்லுவாங்க, நான் சம்பாத்தியமே எனக்கு 20,000 தான், வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாயிருச்சுன்னு. அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு நல்ல நிலையில தான் இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கடன் கிடையாது, உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் இந்த 3 விஷயங்களை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் முக்கா கிணறு தாண்டிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு அன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம், யாருக்கும் நீங்கள் கடன் பட மாட்டீங்க. நாளைக்கு நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு அதை பற்றியும் உங்களுக்கு ஒரு பயமே வேண்டாம். அதனால் இது வரைக்கும் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸே எடுக்கலைன்னா திங்கக்கிழமையே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த 520 ரூபா ஸ்கீமில் உங்கள் வீட்டுக்கார் பேரையும் எடுத்துருங்க, உங்கள் பேர்லேயும் எடுத்துருங்க.